ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கிணத்துக்கடவுலேருந்து பேசுகிறேன். என்னென்னா, நம்ம விஜயண்ணாவுக்காக பேசுகிறேன். பொதுவாக நான் கட்சியெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. பாவமே, அவங்களுக்கு கொடுத்துருவோமே. இத்தனை நாளாக நான் திமுக கட்சிக்கு தான் போட்டுட்ருந்தேன் ஓட்டு. புதுசாக வந்திருக்காரு, புதிய தலைமுறைக்கு வழிவிடுவோமே. 107 சீட்டு வாங்கிட்டார். இன்னொரு 10-11 சீட்டு தான் வாங்கணும். ஆனால் இந்தளவுக்கு உயர்ந்து நிற்பாங்கன்னு நான் நினைக்கல. வந்துட்டார், வரட்டும், வந்து ஆட்சி செய்யட்டும். அவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாவம், அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்பவும் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் இந்தளவுக்கு யாருமே வரலை. இது ஃபஸ்ட் டைம் அவர் வந்திருக்காரு. வரட்டும். அது அவர் மக்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. புதுசாக ஒரு மனுஷன் வந்து ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு வந்திருக்காரு. வர வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஆட்சி செய்யட்டுமே. அவரும் வந்து பார்ப்போம். ஏன்னா ஸ்டாலின் ஐயாவும் சரி, நம்ம எடப்பாடி ஐயாவும் சரி ஆட்சி செஞ்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜயண்ணா வந்திருக்காரு, அவரும் முதலமைச்சராக இருக்கட்டும். எல்லோரும் பார்த்து அவருக்கு வழிவிட்டால் நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் கேட்குறது அதுதான். அதில் நானும் ஒருத்தியாக கேட்குறேன். அவருக்கு வழிவிடுவோமே, பார்ப்போம். அவரும் ஆட்சி செய்யட்டும். ஒரு சின்ன பையன்தான் அவர். ஆனால் அவர் எல்லா வீட்டிலையும் அவர் ஒரு பையனாக தான் தோன்றாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவர் வரணும்னு நினைக்கிறாங்க. அவர் எதுவும் செய்யணும்னு கூட நான் யோசிக்கலை. வந்தால் போதும்னு நிறையா பேர் நிற்கிறாங்க. வரட்டும், அதுதான் நானும் நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு கூர்ந்து எல்லோரும் அவருக்கு வழிவிட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தோணலை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.